ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன்ஸை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸ் ப்ராபபிளான ஒரு பிளேயிங் 11, அதனுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ராஜஸ்தான் ராயல்ஸோட ப்ரெடிக்டட் பிளேயிங் 11: ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வைபவ் சூரியவன்சி அண்ட் யசஸ்வி ஜெய்ஸ்வால். இவங்க ரெண்டு பேர் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ரெண்டு பேருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ், ரெண்டு பேருமே யங்ஸ்டர். அந்த டீமுக்கு ரொம்பவே ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். நம்பர் 3 ரியான் பராக், நம்பர் 4 த்ருவ் ஜூரல், நம்பர் 5 ஷிம்ரன் ஹெட்மயர், நம்பர் 6 டானமன் ஃபெராரா, நம்பர் 7 ரவீந்திர ஜடேஜா, நம்பர் 8 ஆர்ச்சர், நம்பர் 9 ரவி பிஷ்னாய், நம்பர் 10 சந்தீப் சர்மா, நம்பர் 11 நாண்ட்ரே பர்கர். ஸோ இவங்க தான் வந்து என்னோட ப்ராபபிளான ஒரு பிளேயிங் 11. இதில் 11th அண்ட் 12th ஆப்ஷனில் மாறி மாறி வருவாங்க இம்பாக்ட் பிளேயரை பொறுத்து. ஸோ 11th ஆப்ஷன் நான் வந்து நாண்ட்ரே பர்கர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். மேபி பேட்டிங் அப்படின்னா நாண்ட்ரே பர்கர் பிளேஸில் ஷிவம் துபே வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். பேட்ஸ்மேனாக இருக்கும் பொழுது இம்பாக்ட் பிளேயராக, அல்லது பவுலர்ஸ் தேவை அப்படின்னா மேபி துஷார் தேஷ்பாண்டே கூட அவங்க எக்ஸ்ட்ரா பவுலர் ஆப்ஷன்ஸ் போகலாம். 12th மேன் துஷார் தேஷ்பாண்டே அல்லது சுபம் துபே, இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓவரால் இந்த டீம் அனலைசிஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீம் வந்து நல்லாவே இருக்குது. பவுலிங்காக இருக்கட்டும், பேட்டிங்காக இருக்கட்டும், மிடில் ஆர்டர்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. பட் வீக்னஸ் ஒன்று தான். வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டெத் பவுலிங் எடுத்துக்கோங்களேன். சந்தீப் சர்மா அண்ட் தென் ஜோஃப்ரா ஆர்ச்சர், இவங்க ரெண்டு பேர் தான் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ண போகிறாங்க. அண்ட் நாண்ட்ரே பர்கர் பவர் பிளேயில் போட்டுருவார். இப்போ பவுலிங் டிபார்ட்மெண்ட் எடுத்திங்கன்னா நாண்ட்ரே பர்கர் அண்டு சந்தீப் சர்மா. பவர் பிளேயில் சந்தீப் சர்மா வர மாட்டார், மேபி 1 ஓவர் கொடுக்கலாம். பட் ஆர்ச்சர் அண்ட் நாண்ட்ரே பர்கர் இவங்க ரெண்டு பேரும் பவர் பிளேயில் ஒரு 2 ஓவர் போட்டுருவாங்க. அண்டு சந்தீப் சர்மா 1 ஓவர் பவுல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். இன்னொரு ஓவர் மேபி எய்தர் ஜடேஜா போடலாம், ஆர்எல்ஸ் எனி அதர் பவுலர் போடுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ பவர் பிளே முடிஞ்சிருச்சு. மிடில் ஓவர்ஸில் ரவீந்திர ஜடேஜா அண்ட் ரவி பிஷ்னாய், சந்தீப் சர்மா 1 or 2 ஓவர்ஸ் போடலாம். டெத் ஓவர்ஸில் சந்தீப் சர்மா அண்ட் ஆர்ச்சர் இவங்க 2 பேர் போடுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ இந்த வகையில் பார்க்கும்பொழுது பவுலிங் டிபார்ட்மெண்ட் பேப்பரில் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. பட் எக்கனாமிக் ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சராக இருக்கட்டும் அண்டு சந்தீப் சர்மாவாக இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேருமே 2025 அண்டு 2024 இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சந்தீப் சர்மா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவே இருந்திருக்காரு. ரன் அதிகமாகவே கொடுத்துருக்காரு, விக்கெட்ஸ்கள் எடுத்திருக்காரு, பட் ரன்ஸ் அதிகமாக லீக் பண்ணியிருக்காரு. ரெண்டு பேருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஓவருக்கு 12 ரன் பெர் ஓவரில் சந்தீப் சர்மாவும் ரன் கொடுக்குறாரு அண்டு ஆர்ச்சருமே 12 ரனுக்கு மேலே கொடுக்குறது அந்த டீமோட வீக்னஸாக நம்ம பார்க்கலாம். பவுலிங் யூனிட் பக்காவாக இருக்குது, பட் எக்கனாமிக் ரேட் ரன்களை வந்து அதிகமாக கொடுத்துட்றாங்க, கண்டெயின் பண்ணி இப்போ கொஞ்சம் போடுறதில்லை. ஏன்னா இப்போ ஆர்ச்சர் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப்பில் கூட பார்த்துருப்போம், ரன்ஸ் அதிகமாக லீக் பண்ணுற மாதிரி தான் நம்ம பார்த்துருப்போம். லாஸ்ட் இயர் ஐபிஎல்லையும் அது மாதிரி தான் பண்ணியிருக்காரு. இது ஒரு வீக்னஸாக நான் பார்க்குறேன். அதர்வைஸ் நல்ல டீம் பக்காவாக இருக்குது. அண்டு ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் வைபவ் சூரியவன்சி ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். அண்ட் யசஸ்வி ஜெய்ஸ்வால் இவங்க ரெண்டு பேருமே வந்து யங் பிளேயர்ஸ் தான். வைபவ் சூரியவன்சிக்கு ஒரு 15 வயசு, யசஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு ஒரு 24 வயசு. இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிளேயர்ஸ் தான். இவங்க ரெண்டு பேரும் ஓப்பனிங் பேரு கண்டிப்பாக அந்த டீமுக்கு ரொம்பவே ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஏன்னா லாஸ்ட் சீசன்லேயே வந்து 2 பேரும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. 100+ ரன் ஒரு மேட்ச் அடிச்சிருந்தாங்க. அண்ட் தென் 50s கூட 1 or 2 50s கூட பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணியிருந்தாங்க. ஓவரால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மேட்ச் ப்ளே பண்ணாங்கன்னா ஆவரேஜ் வந்து 50 அப்படின்ற மாதிரி சராசரியாக ரன்களை வந்து எடுக்கிறாங்க. அந்த டீமுக்கு அது ஒரு ஸ்ட்ரென்த்தாக நம்ம பார்க்குறோம். அண்ட் மிடில் ஆர்டர்ஸில் சஞ்சு சாம்சன் நல்லாவே வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ அவரோட ரோல் கொஞ்சம் குரூஷியலாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல வந்து த்ருவ் ஜூரல் மேபி நம்பர் 3 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் த்ருவ் ஜூரல் நேச்சுரலி வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஆர்டர் பிளேயர் தான். பட் நம்பர் 3 இப்போ வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த டீமுக்கு அதுவுமே ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீக்னஸ் எக்கனாமிக் ரேட் மட்டும்தான், அதர்வைஸ் டீம் ஓகே பக்காவாக இருக்குது. அண்ட் சஞ்சு சாம்சன் இல்லாதது எந்த அளவுக்கு அந்த டீமை சஃபர் பண்ணோம் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டி பொறுத்த வரைக்கும் ரியான் பராக் கேப்டன் பண்ண போகிறாரு. ஆல்ரெடி அவர் வந்து ப்ரீவியஸ் சீசன்லேயே வந்து 6 to 7 8 மேட்சஸ் வந்து கேப்டன் பண்ணியிருக்காரு. ஸோ அகெயின் அவர் கேப்டன்சி வந்து பர்மனெண்ட் கேப்டனாக வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு. ஏன்னா அவர் 2019 அந்த டீமில் இருக்கார். ஸோ 2021 வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஆர்டர்ஸில் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார். அந்த 23 24 அந்த மாதிரி டைம்ஸில் 1 or 2 மேட்சஸ் வந்து ஒரு கிளிக் ஆச்சு. லாஸ்ட் சீசன் நல்லாவே லாஸ்ட் சீசன் இல்லை, அதுக்கு முன்னாடி சீசன் 2024 நல்லாவே ப்ளே பண்ணியிருந்தார். லாஸ்ட் சீசன் அந்தளவுக்கு பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை, 1 or 2 கேம்ஸ் தான் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். பட் ஓகே,
ஸோ அவரோட கேப்டன்சி அப்படிங்கும்பொழுது நம்ம கொடுத்து பார்க்கலாம். ஏன்னா அதர் பிளேயர்ஸ்க்கு போயிருக்கலாம். ஏன்னா ஒரு லாஸ்ட் சீசன் 2025 பார்த்தீங்கன்னா கேப்டன் பண்ணும்போது 8 மேட்சஸில் 2 மேட்ச் மட்டும் தான் வின் பண்ணியிருக்காரு, 6 மேட்சஸ் வந்து லூஸ் பண்ணியிருக்காரு. பட் அகெயின் அவங்களுக்கு கேப்டன் போயிருக்காங்க. ஏன்னா கொடுத்து பார்க்கலாம், ஒரு சீசன்ஸ்க்கு இந்த சீசன் கொடுத்து பார்க்கலாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்றத பொறுத்து. மேபி அடுத்த சீசன் கேப்டன்சி கூட மாறலாம். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் கேப்டன் வரலாம், ஆர் இதர் ஜடேஜா கூட போகலாம். பட் இந்த சீசன் அவர் கொடுத்தது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நல்லாவே அகைன் அமைஞ்சிருக்கு. அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா அஸ்ஸாமில் வந்து ஒரு கேப்டன் பண்ணிகிட்டு இருக்காரு T20 டொமஸ்டிக் கிரிக்கெட்டில். அஸ்ஸாம் டீமுக்கு அவர் தான் கேப்டன் பண்ணுறாரு. பார்க்கலாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்றது. அண்ட் த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான், இன்ஜுரி கன்சர்ன் மட்டும்தான். ஏன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு இன்ஜுரி வந்து நிறைய முறை வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு இன்ஜுரி கன்சர்ன் இல்லாமல் இருந்ததுன்னா டீம் வந்து கண்டிப்பாக பக்காவாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சஞ்சு சாம்சன் டீமில் இல்லை, பட் ரவீந்திர ஜடேஜா டீமுக்குள்ளே இன்க்ளூட் ஆகிருக்காரு. சாம் கரனும் டீமில் உள்ள இன்க்ளூட் ஆகிருக்காரு. ஓகேங்களா. பட் சாம் கரன் அன்ஃபார்ச்சுனேட்லி ரூட் அவுட் ஆகிட்டார் டியூ டு க்ரௌன் இன்ஜுரி. அவர் இந்த வருஷம் IPL ஆட மாட்டார். அவருக்கு பதிலாக ஸ்ரீலங்கன் பிளேயர் தர்ஷன் ஷனக்காவை டீமில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. பட் அவர் பிளேயிங் லெவலில் இருப்பாரான்னு கேட்டிங்கன்னா இருக்க மாட்டார். அவருக்கு பதிலாக டானமன் ஃபெராரா அந்த பிளேயர் தான் டீமில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர் ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு பேட்ஸ்மேன்ஸ் தான், ஹார்டு ஹிட்டிங் பிளேயர் தான். பட் ஸ்பின் பவுலர் ஆப்ஷன், ஃபாஸ்ட் பவுலராக இருந்தால் இப்போ சாம் கரனாக இருந்தால் பவர் பிளேலையும் போட முடியும், டெத்லையும் போட முடியும், மிடிலையும் போட முடியும். பட் அதே அளவுக்கு அவரால் பேட்டிங் கேப்பபிலிட்டி இப்போ சாம் கரனுக்கு ஈக்குவலாக டானமன் ஃபெராரா பேட்டிங் நல்லாவே பண்ணுவார். ஏன்னா அவரோட நார்மல் டொமஸ்டிக் மேட்சஸ்லாம் நிறையவே நான் பார்த்துருக்கேன். இங்கிலீஷ் T20 பிளாஸ்ட்டில் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்டு ஈவன் தோ BBLல கூட அவர் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவரோட ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா சாம் கரன் எந்த டீமில் இருக்காரோ அதே டீமில் அவர் நிறைய முறை ஆடிருக்காரு. இன்விசிபிள் ஓவல்ஸ் டீமில் அவர் நிறைய முறை வந்து ப்ளே பண்ணியிருக்காரு, நல்லாவே ப்ளே பண்ணுவார். ஸோ அவர் தான் வந்து ப்ராப்பராக சாம் கரன் பிளேஸில் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. என்னோட பிளேயிங் லெவனை நான் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணிவிட்டேன். உங்களோட பிளேயிங் லெவனை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் யூ ஆல் யூ அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் லக்.